அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம மண்டே அதுவுமா சூப்பரான ஒரு அவரைக்காவும் மட்டன் வச்சு ஒரு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ அவரைக்காவும் 150 கிராம் கீமாவும் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீமாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் வதக்கிக்கலாம். கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம், இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ணும்போது நல்லா வதங்கிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனு, 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை இந்த மாதிரி சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இது எல்லாமே சேர்த்து நல்லா மசாலாவில் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மசாலாலே இருக்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கிரேவியாகவும் சாப்பிட்லாம், தொக்கு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் தேங்காய் ஆட் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில், அதனால் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் போயிட்ட பிறகு நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஒரு 3 விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம ப்ரெஷரெல்லாம் நல்லா போயிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் பசங்க வெஜிடேபிள் மட்டன்லாம் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, ரைஸு, இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சு நல்லா திக்காக தொக்கு மாதிரி கூட பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காவும் கீமாவும் வச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.